டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பிஎஸ்சி நர்சிங் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் நர்சிங் கவுன்சிலேருந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷனுக்காக 2024-25 அகாடமிக் இயர், அதாவது இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ நீட்டோ எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக உங்களோட 12th மார்க் என்ன இருக்கோ அதோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் எடுக்கணும்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் அட்மிஷன் எடுக்கணும்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் ஒரு சில பிரைவேட் காலேஜஸ்ல, பெரிய பெரிய காலேஜஸ்ல லைக் சிஎம்சி வெல்லூர், இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் இந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் எடுக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுத்தாங்க. பட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் இருந்து இந்த வருஷத்துல இருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலுமே இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரைவேட் காலேஜாக இருக்கட்டும், எந்த காலேஜாக நீங்கள் படித்தாலும் சரி, தனியா ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் அட்மிஷன் கொடுக்கணும், பிரைவேட் காலேஜா இருந்தாலும் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷனை தான் இப்போ நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்படிங்கிறது நர்சஸ்க்கான இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய கவுன்சில். ஸோ இவங்களோட அண்டரில் தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான கவுன்சிலும் நமக்கு வந்து வரும். ஸோ அந்த பேசிஸில் இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்டேட்டில் உள்ள நர்சிங் காலேஜுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நர்சிங்கான அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரே என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி லாஸ்ட் இயரே என்ன செஞ்சாங்க அப்படின்னா புஷ் பண்ணாங்க. பட் போன வருஷம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து நடக்கலை. பட் கேரளா ஸ்டேட்ல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் அட்மிஷன் போடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட கர்நாடகா ஸ்டேட்டை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டுன்னு சொன்னாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் லாஸ்ட் இயர் என்ன செய்யல அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கல. அஸ் யூஸ்வல் எப்படி நம்மளோட கட் ஆஃப் அண்ட் மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷமும் இந்தியன் நர்சிங் கவுன்சில் வந்து மறுபடியும் ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பா எல்லா ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல இருந்தோம் இல்லைன்னா எல்லா ஸ்டேட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல குவாலிஃபை ஆகக்கூடிய எலிஜிபிள் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்மிஷன் நோட்டிபிகேஷன் இல்லைன்னா வந்து இதை வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வருஷம் அப்ளிகபிள் ஆகுமா, ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு யாருக்குமே வந்து கரெக்டா வந்து சொல்ல தெரியல. அதாவது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்மளோட தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் இருந்தோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தோ நமக்கு என்ன செய்யல அப்படின்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே தரல. அதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நமக்கு நடக்கல. இந்த வருஷமும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 50% வந்து நடக்கலாம், 50% வந்து நடக்காமலும் போகலாம். ஸோ அப்படி ஒருவேளை 50% நம்ம நினைக்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்துச்சுன்னா நமக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. பட் பிரைவேட் காலேஜஸ்லாம் ஒரு சில இடங்கள்ல அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகியாச்சு. பட் இந்த மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் மாதிரி எங்கேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் நமக்கு கொடுக்கல. இப்போ சிஎம்சி வெல்லூர் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க, அதை கிளியர் பண்ணா போதும். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கோங்க, அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணா போதும். ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணா போதும். இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது மொத்த ஸ்டேட்டுக்குமே வந்து காமனா ஒரு என்ட்ரன்ஸ்
எக்ஸாம் வந்து நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 50-50% தான். ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னாலுமே நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் வரதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது குறித்த எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பிஎஸ்சி நர்சிங்க்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா, நீட் இருக்குதா அப்படின்னு. நீட்டும் அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா நீட் வந்து தேவையில்லை. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பலரால பேசப்பட்டுட்டே வருது, இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. ஸோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மிக மிக குறைவு தான். அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. அப்படி இது குறித்த எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ.